அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நிமிடத்தில் 3 வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. மீண்டும் எழ முடியாத அளவுக்கு அடிப்போம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பது உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மட்டும் இல்லாமல் பரபரப்பையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்தியை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. அமெரிக்கா தனது போர்க்கப்பலை ஈரான் அருகே தொடர்ந்து அனுப்பியும் வந்துட்டுருக்காங்க. இதற்கு இடையில் அமெரிக்காவை நேரடியாக எச்சரிக்கக்கூடிய வகையில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். அதிலும் பார்த்தீங்கன்னா வெறும் 30 நிமிடங்களில் 3 எச்சரிக்கைகளை அவர் விடுத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எச்சரிக்கை அப்படின்றது தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் கருதுவதாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக குற்றம் சாட்டக்கூடிய அமெரிக்கா அதை ஈரான் கைவிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாங்க. இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தையினுடைய 2ஆம் சுற்று ஜெனீவாவில் நடைபெற்று வந்துட்டுருக்கு. ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் குறித்த பதற்றத்தை தணிப்பதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவையும் ட்ரம்பையும் எச்சரிக்கக்கூடிய வகையில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு அணு ஆயுத டீலை கையெழுத்திட ஈரான் ஆர்வமாக இருப்பதாகவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதனால் இந்த பிரச்சனை இதோடு முடிவுக்கு வரும் அப்படின்னு பலரும் நினைத்திருந்தாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக கமேனியிடம் இருந்து எச்சரிக்கையும் வந்திருக்கிறது. அதிலும் ஒரு முறை கிடையாது, வெறும் 30 நிமிடங்களுக்குள்ள 3 முறை அவர் நேரடியாகவே ட்ரம்பை எச்சரித்திருந்தார். அமெரிக்காவின் இராணுவ பலத்தை கடுமையாக சாடிய கமேனி ஈரானுக்கு அருகே அமெரிக்க இராணுவம் குவிக்கப்படுவதை பற்றி கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்தார். இது தொடர்பாக கமேனி தனது ட்விட்டரில் 47 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசு அகற்ற அமெரிக்காவால் முடியலை அப்படின்னு அமெரிக்க அதிபர் அதாவது ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதுவே ஒரு நல்ல ஒப்புதல் வாக்கு மூலம்தான். தங்களுக்கு முன்பு அதிபராக இருந்தவர்களைப் போலவே உங்களாலும் ஈரானை வீழ்த்த முடியாது அப்படின்னே சொல்லியிருந்தார். சிறிது நேரத்தில் மற்றொரு ட்வீட்டில் உலகத்திலேயே வலிமையான இராணுவ சக்தி தங்களிடம் இருக்கிறதாக அமெரிக்க அதிபர் தொடர்ந்து கூறி வந்திருந்தார். அந்த வலிமையான படை கூட சில சமயங்களில் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம் என எச்சரித்தார். சில நிமிடங்களுக்குள் மீண்டும் அவர் ஈரான் நோக்கி ஒரு போர்க்கப்பலை அனுப்பியதாக அமெரிக்கா தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. போர்க்கப்பல் ஆபத்தான இராணுவ உபகரணம் தான். ஆனால் அதைவிட ஆபத்தானது அந்த கப்பலை கடலுக்குள் அனுப்பக்கூடிய ஆயுதம் அப்படின்னு எச்சரித்திருந்தார். தனது 2 விமானந்தாங்கி கப்பல்களை ஈரானுக்கு அருகே ட்ரம்ப் உத்தரவிட்டார். மேலும் சில கூடுதல் அமெரிக்க படைகளை குவிக்கவும் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரானுக்கு அருகில் இருப்பது சேட்டிலைட்ல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல உலகின் பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் போர்ட் சில வாரங்களில் ஈரான் அருகே சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சர்வதேச அளவில் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்படை பயிற்சிகளை நடத்தியிருந்தாங்க. இரு நாடுகளுமே மாறி மாறி இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் வகையிலேயே இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்தும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம்.
இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த விவகாரம் அப்படிங்கிறது பலவிதமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. மற்றொரு புறம் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்துட்டுருக்கு. இதற்காக பலமுறை ஈரானுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்த நிலையில் ஒருபுறம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. இந்த நிலையில் இன்று ஜெனீவாவில் நடைபெறும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் மறைமுகமாக ஈடுபட போவதாக அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இது குறித்து அவர் பேசியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்போது ஜெனீவாவில் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அந்நாட்டு பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் மறைமுகமாக ஈடுபடவுள்ளதாகவும் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புகிறதாகவும் தான் நம்புறதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் இதுவரை அமெரிக்க பிரதிநிதிகளை ஈடுபட்டு வரும் நிலையில் முதல் முறையாக அதிபர் ட்ரம்ப் அதில் பங்கெடுக்க உள்ளார். ஆனால் நேரடியாக சென்று அல்ல, மறைமுகமாக அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஒருவேளை தொலைபேசி வாயிலாகவோ காணொளி வாயிலாகவோ அவர் பங்கேற்கலாம். இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் அவர் நேரடியாக பங்கெடுப்பது இதுவே முதல் முறை. இந்த ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் ஈரான் கடுமையான பேச்சுவார்த்தைகளை நாடியிருந்தாங்க. ஆனால் கடந்த கோடையில் அமெரிக்கா ஈரானிய சக்தி அணு ஆயுதங்களை தங்களை குண்டு வீசி தாக்கிய போது அத்தகைய கடினமான நிலைப்பாட்டின் விளைவுகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் விளைவாக இந்த முறை ஈரானியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த உந்துதல் பெற்றதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் ஒரு ஒப்பந்தம் செய்யாததன் விளைவுகளை அவர்கள் விரும்புவார்கள் என்று நான் நினைக்கல அப்படின்னு அவர்களின் அணுசக்தி திறனை அடிக்க B2 ரக விமானங்களை அனுப்புவதற்கு பதிலாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். ஜெனீவாவில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் அரசு அமெரிக்காவிற்கு ஒரு நிபந்தனையை நேற்று விதித்திருந்தது. அதன்படி பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்க முன்வந்தால் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தேவையான சமரசங்களை பரிசீலிக்க தயாராக உள்ளதாக ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் மஜித் அக்தர் ராஞ்ச்வி கூறியும் இருந்தார். ஏற்கனவே அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் கடுமையான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாக பேச அமெரிக்கா முன்வர வேண்டும் அப்படின்னும் அதன் பின்னர் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டுவது குறித்து பேச ஈரான் தயாராக உள்ளது அப்படின்னும் மஜித் சொல்லியிருந்தார். ஓமனில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அதில் ட்ரம்ப் எவ்வாறு பங்கேற்பார், ஈரான் விதித்த நிபந்தனை குறித்து அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை தற்போதைய மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடல் பரப்பில் தனது ஆதிக்கத்தை செலுத்த துடிக்கும் சீனா தற்போது அமெரிக்காவையே அதிர வைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தொழில்நுட்பத்தை தனது புஜியான் என்ற போர்க்கப்பலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சாதாரணமாக போர் விமானங்கள் கப்பலில் இருந்து கிளம்பும் போது அல்லது தரையிறங்கும் போது அதிக நேரம் எடுக்கும். ஆனால் சீனாவினுடைய இந்த புதிய சிஸ்டம் மூலமாக வெறும் 0.2 வினாடிகளில் 30 டன் எடை கொண்ட போர் விமானத்தை 170 மைல் வேகத்தில் இருந்து அப்படியே ஸ்டாப் செய்ய முடியுமா? நீராவி மூலம் இயங்கும் பழைய முறையை தூக்கி எறிந்துவிட்டு காந்த விசை மூலம் இயங்கும் இந்த நவீன தொழில்நுட்பம் மூலமாக கனரக ஆயுதங்கள் மற்றும் முழு எரிபொருளுடன் விமானங்களை மிக எளிதாக ஏவ முடியும். இது சீனாவின் கடற்படை வலிமையை சர்வதேச அளவில் பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக இராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அமெரிக்காவின் இது போன்ற தொழில்நுட்பத்தில் அவ்வப்போது சில கோளாறுகள் ஏற்படுறதுனால சீனாவின் இந்த மேஜிக் கருவி எந்த அளவுக்கு துல்லியமாக செயல்படும் அப்படிங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்தும் வந்துட்டுருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து உலகளாவிய மக்கள் மத்தியில் பெருமளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தகவலை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற முடியும்.